செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, நீட் தேர்வில் ஊழல் நடந்துள்ளது, ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணம் கைமாறி உள்ளது என மத்திய அரசின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. விதிமுறைகளை மீறி கட்டப்பட்ட கட்டிடங்களுக்கு விதிமுறைகளை மீறி அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற தேர்தலில் தோல்வியுற்ற பிறகு ஆட்சியாளர்கள் மாறவில்லை, தொடர்ந்து அனைத்து துறைகளிலும் ஊழல் நடந்து வருகிறது என தெரிவித்தார். ஊழல் நடந்திருக்கிறது என்று இந்த நீட் தேர்வில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் கைமாறி இருக்கிறது என்று மத்திய அரசு விசாரணையிலே தெரிய வந்திருக்கிறது. மத்திய கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் இந்த நீட் தேர்வில் ஊழல் நடந்திருக்கிறது என்பதை பகிரங்கமாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். ஆனால் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற எதிர்க்கட்சிகளுடைய கோரிக்கையை அவர் நிராகரித்திருக்கிறார். இது ஒரு இமாலய ஊழல். மாணவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நீட் தேர்வில் வெற்றி பெற்று மாணவ மாணவர்கள் மருத்துவர்களாக வேண்டும் என்ற கனவு தகர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நாட்டுடைய பிரதமர் மூன்றாவது முறையாக மைனாரிட்டி அரசை நடத்துகின்ற மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதுவரை நீட் தேர்வு சம்பந்தமாக எந்த பதிலும் சொல்லவில்லை. இது மத்திய அரசுக்கு ஒரு கூட்டு பொறுப்பு. பிரதமரும் இந்த நீட் தேர்வில் கேள்வித்தாள்கள் விலை போனதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். ஆனால் மத்தியில் உள்ள மோடி தலைமையில் உள்ள அரசு மாணவர்களை உதாசீனமாக நினைத்து இதற்கு பதில் சொல்லாமல் பாராளுமன்றத்தில் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பேசும் பொழுது எதிர்க்கட்சி தலைவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காமல் அவருடைய மைக்கை துண்டித்திருக்கிறார். வரும் திங்கட்கிழமை பாராளுமன்றம் நடைபெறும் பொழுது மத்திய அரசு அந்த விவாதத்திற்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நீட் தேர்வு ரத்து செய்வதை மத்திய அரசு பாராளுமன்றத்திலே அறிவிக்க வேண்டும். திண்டிவனம் அடுத்த பெரிய தச்சூர் ஸ்ரீ அன்னபூரணி உடனுரை ஸ்ரீ அகதீஸ்வரர் சிவாலய வளாகத்தில் ஆனி மாத தேய்பிரை அஷ்டமியை முன்னிட்டு நிகும்பலா யாக குண்டத்தில் மிளகாய், பழங்கள், மூலிகை பொருட்கள் உள்ளிட்டவை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து உற்சவமூர்த்தி கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீர், பால், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. ஹோமத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ பிரத்யங்கரா தேவியை மனதார வேண்டிக் கொண்டால் எதிர்ப்புகள் விலகும். அமாவாசை மற்றும் தேய்பிரை அஷ்டமியில் சக்தியை வழிபடுவதை புண்ணியம் என்கின்றனர். தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ பிரத்யங்கரா தேவிக்கு பஞ்சமுக தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். नमो नमो मंत्रयतमन्त्रदेवीं वासमस्वीमहे यातुं विज्ञाय यातुं विज्ञपतये यः ऊर्ध्वं विगादिवेशजं शन्नोऽस्पदेशं चतुष्पदे ॐ शान्तिः शान्तिः ॐ ध्यातवेदसा सनवामशोपमरादीयतो निधगादिवेदः क्षणपरुषद दुर्गान् विद्वानाभेव सिन्धु प्रचोदयीमातारमन्त्रकाळि महाप्रत्यङ्गराय हुं फट् स्वाहा ॐ शं भक्षज्वालादिभ्येरामुष्टे प्रत्यङ्गरे ॐ शं फट् स्वाहा. லாஸ்பேட்டை நரிக்குறவர் காலனியில் வசிப்பவர்கள் பாபு, வெண்ணிலா தம்பதி. இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். நரிக்குறவர் குடும்பத்தினர் கடற்கரை சாலையில் விளையாட்டுப் பொருட்களை விற்று வாழ்ந்து வருகின்றனர். இவர்கள் வீடு ஓலை குடிசையில் இருந்த நிலையில் வீடு முழுவதும் பழுதடைந்து வசிக்க முடியாத அளவு இருந்தது. இதனை அறிந்த சமூக ஆர்வலர் அருண் தனது முயற்சியில்
சிறிய அளவிலான வீட்டை கட்டித்தர ஒப்புக்கொண்டு தனது நண்பர்கள் உதவியுடன் 70,000 ரூபாய் மதிப்பில் சிமெண்ட் வீடு கட்டி கொடுத்து அதனை அவர்களுக்கு வழங்கினார். இதனையடுத்து நரிக்குறவர் மக்கள் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் தேசிய கொசு மற்றும் பூச்சிகளால் பரவும் நோய்கள் தடுப்பு திட்ட அலுவலகம் மற்றும் காலாப்பட்டு அரசு சுகாதார மற்றும் நல்வாழ்வு மையம் இணைந்து பெரிய காலாப்பட்டு ஜோதி வள்ளலார் உயர்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளிடையே மலேரியா எதிர்ப்பு மாதத்தை முன்னிட்டு வினாடி வினா போட்டி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தலைமை மருத்துவ அதிகாரி மேரி கெப்சிபாய் தலைமை தாங்கினார். சுகாதார ஆய்வாளர் ரமேஷ் மற்றும் சுகாதார உதவியாளர் மதிவாணன் மலேரியா பரவும் மற்றும் தடுப்பு முறைகள் பற்றி விரிவாக எடுத்துரைத்தார். சுகாதார உதவியாளர் மதியழகன் மலேரியா காய்ச்சலின் அறிகுறிகள் மற்றும் சிகிச்சை முறைகள் பற்றி எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சிக்கு பெண் சுகாதார மேற்பார்வையாளர் ஷகிலா, பள்ளி முதல்வர் சரஸ்வதி, ஆசிரியர்கள் தேவிகா, ஆர்த்தி, சந்தோஷ், குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிறைவாக வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆஷா ஊழியர்கள் நந்தினி, கலைவாணி மற்றும் தரவு நுழைவு ஆபரேட்டர் கேசவன் ஆகியோர் செய்திருந்தனர். எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. மலேரியா பற்றி, கொசு பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம்? புதுச்சேரி கோகோ அசோசியேஷன் ஒப்புதலோடு விவேகானந்தா விளையாட்டுக் கழகம் சார்பாக சர்வதேச மற்றும் தேசிய கோகோ தினத்தை முன்னிட்டு மாநில அளவிலான சிறுவர் சிறுமியர்களுக்கான கோகோ போட்டிகள் நடைபெற்றது. இதில் 10 சிறுவர் அணிகள், 8 சிறுமியர் அணிகள் கலந்து கொண்டனர். போட்டியானது தொண்டமாநத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. போட்டிகளை பள்ளியின் துணை முதல்வர் மனோன்மணி, மலையன், மனோகர் ஆகியோர் துவக்கி வைத்தனர். சங்க செயலாளர் முத்துகிருஷ்ணன் வரவேற்புரையாற்ற தாமஸ் வாழ்த்துரை வழங்கினார். சிறுவர் அணிக்கான போட்டியில் முதலிடத்தை கதிர்காமம் தில்லையாடி வள்ளியம்மை விளையாட்டுக் கழகம், 2ஆம் இடம் மேல் திருக்காஞ்சி மண்வாசம் விளையாட்டுக் கழகம், 3ஆம் இடம் அரியூர் தனசேகரன் விளையாட்டுக் கழகம் பிடித்தன. இதேபோல் சிறுமியர்களுக்கான போட்டியில் முதலிடம் கதிர்காமம் தில்லையாடி வள்ளியம்மை விளையாட்டுக் கழகமும், 2ஆம் இடம் கொடாத்தூர் அரசு உயர்நிலைப் பள்ளியும், 3ஆம் இடம் மங்களம் அரசு உயர்நிலைப் பள்ளியும் பிடித்தன. இப்போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகள் மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டது. போட்டிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர் ரகு, விரிவுரையாளர்கள் மணிகண்டன், சரவணன், ஆசிரியர்கள் உதயகுமார் மற்றும் மகாதேவன் ஆகியோர் செய்திருந்தனர். சிறப்பு பரிசு வழங்கி கௌரவிப்பார். இதில் கேர்ள்ஸ் பிரிவில் 4வது இடம் பிடிக்கேணி அணியினருக்கு புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பாக்கமுடையான் பட்டில் அமைந்துள்ள அரசு அச்சகத்தில் தலைமை பிழை திருத்துனராக பணியாற்றிய மேகராஜுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா வளாகத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு அச்சக உதவி இயக்குநர் விஜயகுமார் தலைமை தாங்கினார். விழாவில் வழக்கறிஞர்கள் லெனின்துரை, திருமார்பன், ராஜா, பேராசிரியர் இளங்கோவன், தலித் சேனா சிவஞானம், ராமசாமி, சார்பு செயலாளர் கார்த்திகேயன், காவல் கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் வாழ்த்து பேசினர். தொடர்ந்து அவருக்கு அச்சக தொழிற்சங்க நிர்வாகிகள் பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து நினைவு பரிசுகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். விழாவில் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். பல்லாண்டு காலம் நீடோடி வாழ வேண்டும்.
தன்னால் முடிந்த அளவுக்கு ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீ போடு. இல்ல 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 அது 1 2 3 அப்படிங்கண்ணா ஓகே. முதலியார்பேட்டை ஏஐடியூசி தலைமை அலுவலகத்தில் சுப்பையா சுமை தூக்குவோர் நலசங்க பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு சுமை தூக்குவோர் சங்கத்தின் மாநில தலைவர் முருகன் தலைமை தாங்கினார். நடைபெற்ற வேலைகள் சம்பந்தமாக சங்கத்தின் செயலாளர் பூபாலன் பேசினார். பொதுச் செயலாளர் சேது செல்வம் எதிர்கால செயல்பாடுகள் குறித்து பேசினார். மேலும் இக்கூட்டத்தில் சங்கத்தின் பொருளாளர் சேவியர் சித்தானந்தம், தமிழ்குமரன், குமார், முருகன், மணிகண்டன், ராமு ஆகிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் ஆயிரக்கணக்கில் இருந்து வருகிறார்கள். இந்த நலசங்கத்தை நலவாரியமாக மாற்ற வேண்டும் என நீண்ட காலமாக போராடியதன் விளைவாக அரசு நலவாரியம் அமைக்கப்படும் என அறிவிப்பு செய்து இதுவரை வாரியத்தை செயல்படுத்தவில்லை. எனவே உடனடியாக நலவாரியத்தை செயல்படுத்துவதற்கு போதுமான நிதி ஒதுக்கி நலவாரியத்தை செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என முடிவு செய்யப்பட்டுள்ளது. நம்ம சங்கத்துல இருக்கிறவங்களுக்கே தொந்தரவா இருக்கிற ஒரு நபர் அவர் ஏன் சங்கத்துல இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஏன் இங்க இருக்கிறார் தெரியுமா? அவர் எந்த சங்கத்துக்கு அவரால் போக முடியாது. இந்த சங்கத்துல இல்லைன்னு சொன்னா அவருக்கு என்ன நடக்குன்றது அவருக்கும் தெரியும். இந்த சங்கத்துல இருக்கிறதால தான் அவருக்கு பாதுகாப்பே. நான் சொல்றது உண்மை. இந்த சங்கத்தை இந்த லேபிள் தான் அவருக்கு பாதுகாப்பு. இந்த சங்கத்தை நம்ம இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அவருக்கு என்னென்ன பிரச்சனை, ஏராளமான பிரச்சனை அவருக்கு சந்திக்க வேண்டியது இருக்கு. நான் இவங்களை வச்சு சங்கம் தரப்பா, அவங்கள வச்சு சங்கம், யாரை வச்சு இங்கெல்லாம் புரிஞ்சு பாண்டிச்சேரியில் காரைக்கால் மாவட்டத்தில் அமைச்சர் திருமுருகன் தலைமையில் அரசு பள்ளிகளில் இலவச சீருடைகள் மற்றும் நோட்டுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. காரைக்கால் கீழகாசாக்குடிமேடு சுனாமி குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள அரசு தொடக்கப்பள்ளி, கீழகாசாக்குடி அரசு தொடக்கப்பள்ளி, கோவில்பத்து அரசு உயர்நிலைப்பள்ளி, வளத்தெரு காமராஜர் பெண்கள் அரசு உயர்நிலைப்பள்ளி, வடமரைக்காடு அரசு தொடக்கப்பள்ளி ஆகிய பள்ளிகளில் மாணவ மாணவிகளுக்கு இலவச சீருடை மற்றும் நோட்டு புத்தகங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மேல்நிலை கல்வித்துறை இயக்குநர் ராஜேஸ்வரி, முதன்மை கல்வி அதிகாரி விஜயமோகனா மற்றும் பள்ளிகளின் முதல்வர்கள், தலைமை ஆசிரியர்கள், மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர். சார் அப்படியே 9th வர சொல்லுங்க சார். சீக்கிரம் சார் அங்கே இன்னொருத்தர் எடுத்துக்கோங்க. புதுச்சேரி தன்னுரிமை கழகம் சார்பில் ஆணைமுத்து நூற்றாண்டு பிறந்தநாள் தொடக்க விழா தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. தன்னுரிமை கழகம் சார்பில் பேரறிஞர் ஆணைமுத்து நூற்றாண்டு பிறந்தநாள் தொடக்க விழாவில் அவரது உருவப்படத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் நேரு, பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். நிகழ்ச்சியில் தன்னுரிமை கழக தலைவர் சடகோபன் தலைமை தாங்கினார். சமூக நீதி பேரவை தனராமன், முனைவர் இளங்கோ, தமிழர் களம் அழகர், பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் தீனா மற்றும் தன்னுரிமை கழக நிர்வாகிகள், விழா குழுவினர் கலந்து கொண்டனர்.
கோலியனூர் அருகே உள்ள நன்னாட்டாம்பாளையம் கிராமத்தில் முத்துமாரியம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் சாகை வார்த்தல் திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டுக்கான சாகை வார்த்தல் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு அபிஷேகம், ஆராதனை செய்து பொங்கலிட்டு பக்தர்கள் வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து பால்குடம் எடுத்தல், அலகு குத்துதல், காவடி எடுத்தல் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழாவுக்கான ஏற்பாடுகளை கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். இந்து முன்னணி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநில 2 நாள் செயற்குழு கூட்டம் திருநள்ளாற்றில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கலந்து கொண்டு செயற்குழு கூட்டத்தை தொடங்கி வைத்து வாழ்த்துரை வழங்கினார். பின்னர் இந்து முன்னணியின் பசுத்தாய் பதிப்பகம் சார்பாக வெளியிடப்பட்ட சாதனை பெண்கள் என்ற புத்தகத்தை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் வெளியிட இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் பெற்றுக்கொண்டார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் இந்து முன்னணி நிர்வாகிகள் பக்தன், புதுச்சேரி மாநில இந்து முன்னணி தலைவர் சனல்குமார், காரைக்கால் மற்றும் நாகை மாவட்ட இந்து முன்னணி தலைவர் கணேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இடையார்பாளையம் ஞானமேடு சப்தகிரி நகரில் எழுந்தருளி அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு சொர்ணாகர்ஷ பைரவர் ஆலயத்தில் ஆனி மாத தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு சிறப்பு யாகம், வழிபாடுகள் நடைபெற்றன. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் கணபதி ஹோமம், விக்னேஸ்வர பூஜை, கலச பூஜை, இவைகளைத் தொடர்ந்து பைரவருக்கு அபிஷேக பொடி, மஞ்சள், பால், தயிர், சந்தனம், பல வகை பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன், விபூதி இவைகளால் அபிஷேகம் நடைபெற்றது. இதனை அடுத்து யாகத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட கலச நீரால் அபிஷேகம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அருள் பிரசாதம், அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு பைரவரின் அருளை பெற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை பைரவ குருஜி சிவஸ்ரீ முத்துகுருக்கள் செய்திருந்தார். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் பணிபுரிந்து ஓய்வு பெறும் ஊழியர்களுக்கு துறை இயக்குநர் இளங்கோவன் பணி நிறைவு பாராட்டு விழா நடத்தி வருகிறார். அந்த வகையில் ஆதிதிராவிடர் நலத்துறையில் சமையல் பணியாளர்களாக மதக்கடிப்பட்டு மாணவர்கள் விடுதியில் பணிபுரிந்த திருநாவுக்கரசு மற்றும் வில்லியனூர் மாணவர்கள் விடுதியில் பணிபுரிந்த மகேஸ்வரன் ஆகியோருக்கு பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் பங்கேற்று இருவரின் சேவையை பாராட்டி சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து விழாவில் பேசிய இயக்குநர் இளங்கோவன், முதல்வர் ரங்கசாமி வழிகாட்டுதலின்படி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்காக ஆதிதிராவிடர் நலத்துறை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்றும், துறையில் ஒரு பகுதியாக செயல்படும் மாணவர்கள் விடுதியில் சமையல் பணியாளர்களின் பங்கு மிக முக்கியமானது என்றார். இந்த நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் நலத்துறை கண்காணிப்பாளர் வேல்முருகன், உதவியாளர் ஆனந்தராஜ் மற்றும் அதிகாரிகள் மோகனா, வித்யாவதி, பாரி, சதீஷ், ராஜேஷ் கண்ணா உள்ளிட்ட ஊழியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். தெரியற மாதிரி போடுங்க.
புதுச்சேரி முதலியார்பேட்டை சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தில் பாவலர் தமிழ்மணி எழுதிய வள்ளலாரின் உயிரிறக்க கோட்பாடு நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு கடலூர் தமிழ் சங்க தலைவர் குழந்தை வேலனார் தலைமை தாங்க கோதண்டபாணி வரவேற்புரையாற்றினர். விழாவில் புதுவை தமிழ் சங்க தலைவர் முத்து கலந்து கொண்டு நூலினை வெளியிட வள்ளலார் திருத்தொண்டர் கோபாலகிருஷ்ணன் பெற்றுக்கொண்டார். நூலின் ஆய்வுரையை சீனு வேணுகோபால் விளக்கி பேசினார். வேல்முருகன், கணேசன், சீதாலட்சுமி, கார்த்திகேயன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். நூல் ஆசிரியர் தமிழ்மணி ஏற்புரையாற்ற கலைமாமணி இளமுருகன் நன்றி கூறினர். விழாவில் தமிழ் அறிஞர்கள், புரவலர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நகரப்பகுதியில் உள்ள அரசு மார்பக புற்றுநோய் மருத்துவமனை பின்புறம் பயங்கர ஆயுதங்களுடன் ஒரு கும்பல் பதுங்கி இருப்பதாக பெரிய கடை காவல் நிலையத்திற்கு ரகசிய தகவல் வந்தது. இதனையடுத்து இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கர், சப் இன்ஸ்பெக்டர் முருகன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அங்கு மறைந்திருந்த கும்பலை பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்தனர். விசாரணையில் அரியாங்குப்பத்தை சேர்ந்த விஜய், கோவிந்தசாலையை சேர்ந்த செல்வம், முருகம்பாக்கத்தை சேர்ந்த தணிகைவேல், சக்திவேல், நயனார் மண்டபத்தை சேர்ந்த ஜான் மற்றும் இளங்கோ நகரை சேர்ந்த பிரகாஷ் என்பதும் அவர்களது கூட்டாளியான பரத்தை கொலை செய்தவர்களை பழிவாங்கவும் வழக்கு செலவிற்காக வழிப்புரை செய்ய பதுங்கி இருந்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து 6 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து கத்தி, வீச்சரிவாள், 4 செல்போன்கள் மற்றும் 2 பைக்குகளை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இதை இது மாதிரி இந்த காவல்துறை கண்காணிப்பாளர் இதை அவங்க ஏதாவது பிடிக்காமல் இருந்தால், இந்த தகவலை ஒழுங்காக திறம்பட செயல்படாமல் இருந்தால் பெரிய சம்பவம் நடந்திருக்கும். அதை தடுத்ததுக்காக இந்த கிரைம் டீமையும், எஸ்ஐ அவர்களையும் மற்றும் ஏஎன்எஸ்சி அவர்களையும் வெகுவாக பாராட்டினார்கள். பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் LPG கேஸ் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் ராஜி சுகுமார் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் திருச்சி மண்டல விற்பனை பிரிவு தலைமை அதிகாரி ஜெயபிரகாஷ், SP மாறன், LPG துணை மேலாளர் சம்பத்குமார் ஆகியோர் பங்கேற்றனர். சமையல் கேஸ் சிலிண்டரை பாதுகாப்பான முறையில் பயன்படுத்துவது குறித்து மாணவிகளுக்கு விளக்கம் அளித்தனர். நிகழ்ச்சியில் பரசுராமன், சதீஷ்குமார், திலகவதி, ராஜலட்சுமி, NSS அதிகாரி ஆரோக்கியமேரி உட்பட ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். ப்ரிஸ்கிரைப் பண்ண கம்பெனி சும்மா கொஞ்சோண்டு காசு, கொஞ்சம் சோம்பேறித்தனத்துக்கு நான் கம்பெனியில் போய் தேடி வாங்கணுமா? இல்லை, இது நான் போய் பக்கத்தில் கடையில் கிடைக்குது, எனக்கு பாதி விலையில் கிடைக்குதுன்னு சொல்லி அந்த பொருளை வாங்காதீங்க. யூ ஜஸ்ட் ஆஸ்க், ஒரு நாள் இருந்தாலும் பரவாயில்ல, யூ ஜஸ்ட் கோ டு த கம்பெனி, கோ டு த டீலர் அண்ட் ஆஸ்க் யுவர் டெலிவரி பாய் அவங்க என்ன தெரியும் சொல்லி. இதெல்லாம் நீங்கள் பண்ணதில்லை, இதெல்லாம் நீங்கள் பண்ண போகிற விஷயங்கள். இப்போல்லாம் எல்லாம் வீட்டில் பார்த்துறாங்க, அம்மா பார்த்துறாங்க, அப்பா பார்த்துறாங்க. இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் உங்களுக்கு வரும். யூ ஆர் கோயிங் டு பி கெட் மேரிட், யூ ஆர் கோயிங் டு லீட் அ லைஃப். உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை வரப்போகுது. அங்கே சிலிண்டர் தேட போகிறோம், அங்கே கேஸ் தேட போகிறோம். இதெல்லாம் இல்லாத நாங்கள் பார்க்காத இருந்துட்டோம். இல்லை, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையில் வரும். இப்போ சொல்கிறது என்றைக்கோ ஒரு நாளைக்கு உபயோகப்படும். அன்றைக்கெலாம் இன்னும் அட்வான்ஸ் ஆகிடுவோம். அப்பவும் தெரிஞ்சுங்க, ப்ளீஸ் டிபெண்ட் ஆன் ஒன்லி த டீலர்ஸ் and the registered companies and registered quality products. புதுவை கவுண்டம்பாளையம் முத்துரத்தினம் அரங்கம் மேல்நிலைப்பள்ளியில் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தாளாளர் மருத்துவர் ரத்னஜனாதனன் தலைமை தாங்கினார். புதுச்சேரி மாநில ஒருங்கிணைந்த கோஜோரியோ கராத்தே சங்க மாநில செயலாளர் கராத்தே சுந்தரராஜன் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை கொடியசைத்து துவக்கி வைத்து போதைப் பொருளால் ஏற்படும் விளைவுகளையும் அதன் தீமைகளையும் எடுத்து கூறினர். பள்ளியின் முதல்வர் கவிதா சுந்தரராஜன் முன்னிலை வகித்தார். பேரணியானது பள்ளி வளாகத்தில் தொடங்கி கவுண்டம்பாளையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மாணவர்கள் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் ஜெயந்தி, முன்னாள் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் நெடுஞ்செழியன், பள்ளியின் பொறுப்பாளர் ஜஸ்டின் மற்றும் ஜீவா ஆகியோர் செய்திருந்தனர். Stay
அதனால சப்போஸ் என்னோட நம்ம பள்ளியில் இந்த மாதிரி எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது. அதாவது வாய்ப்புனா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நீங்கள் இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு எதுக்கு இப்போ சொல்கிறேன்னா, உங்களை சுற்றி இருக்கிறவருக்கு உங்களாக என்ன பண்ணணும், அவங்களோட பெற்றோர் தெரிவித்து உடனே அதுக்கான சிகிச்சைமே இப்போ நிறையா இருக்குது. புதுச்சேரி மாநிலத்தில் நீங்கள் அதிகமாக இதில் பயன்பாட்டு இருக்கிறது நம்மளுடைய தேசிய அளவில் ஒரு கருத்து கணக்கில் வருது. அது ஒரு சிறிய மாநிலம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நிறையா பயன்படுறாங்க. சரிங்களா? புதுவையில் உள்ள தனியார் வாடகை கார் டிரைவர்கள் ஒப்பந்த அடிப்படையில் தனியார் நிறுவனத்தில் கார் ஓட்டி வருகின்றனர். இந்த நிறுவனம் சமீபத்தில் நிர்ணயித்த வாடகையை குறைத்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த வாடகை கார் டிரைவர்கள் கார்களை இயக்கவில்லை. இந்த நிலையில் நிறுவனத்திற்கு தொடர்புடைய கார் 100 அடி சாலையில் பயணிகளை ஏற்றி வந்தது. இதையடுத்து கார் டிரைவர்கள் அங்கு திரண்டி அந்த காரை மறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். உடனே அவர் போலீசுக்கு தகவல் தெரிவித்தார். போலீசார் அங்கு வந்து கார் டிரைவர்களை அப்புறப்படுத்த, இதனையடுத்து அவர்கள் மறியலில் ஈடுபட்டனர். போலீசார் அவர்களை சைபர் கிரைம் போலீசில் புகார் கூறும்படி சமாதானப்படுத்தினர். இதனையடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர்.